தீபாவளி பண்டிகையை ஒட்டி அக்டோபர் 17, 18 ஆகிய 2 நாட்கள் சென்னை முதல் விழுப்புரம் வரை ஜிஎஸ்டி சாலையில் கனரக வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தீபாவளி பண்டிகையை ஒட்டி அக்டோபர் 17, 18 ஆகிய 2 நாட்கள் முதல் சென்னை விழுப்புரம் வரை ஜிஎஸ்டி சாலையில் கனரக வாகனங்களுக்கு தடையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி அக்டோபர் 17, 18 ஆகிய 2 நாட்கள் சென்னை முதல் விழுப்புரம் வரை ஜிஎஸ்டி சாலையில் கனரக வாகனங்களுக்கு இந்த தடையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜிஎஸ்டி சாலையில் 2 நாட்கள் கனரக வாகனங்களுக்கு தடையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி அக்டோபர் 17, 18 ஆகிய 2 நாட்கள் சென்னை முதல் விழுப்புரம் வரை ஜிஎஸ்டி சாலையில் கனரக வாகனங்களுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், விவரங்கள். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து வெளியூர் செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு ஏதுவாக ஜிஎஸ்டி சாலையில் தான் நிறைய வாகனங்களை பயன்படுத்துவார்கள். பொது போக்குவரத்து மற்றும் தனி கார்கள்ல வாகனங்கள்ல செல்லக்கூடியவர்கள் பயன்படுத்துவார்கள் என்பதனால இந்த சாலையில போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பாக கனரக வாகனங்கள் இந்த சாலையில 17 மற்றும் 18 இந்த 2 நாட்களுமே இந்த கனரக வாகனங்கள் சென்னை தாம்பரத்திலிருந்து அது ஜிஎஸ்டி சாலை வழியாக, அதாவது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியாக விழுப்புரம் வரை அவர்கள் செல்வதற்கு இந்த தடை செய்யப்பட்டிருக்கிறது. மாறாக அவர்கள் எந்த வழியில செல்லலாம், இந்த கனரக வாகனங்கள் எந்த வழியாக செல்லலாம் என்றால் சென்னை ஆவடி பகுதியிலிருந்து இது போன்று வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே பூந்தமல்லியிலிருந்து திருப்பிவிடப்பட்டு ஸ்ரீபெரும்புதூர், திருவண்ணாமலை, திருக்கோவிலூர் வழியாக அவர்கள் விழுப்புரத்துல சென்று ஜிஎஸ்டி சாலை சென்றடையலாம். அதே போன்று மதுரவாயில் பகுதியிலிருந்தும் தாம்பரம் நோக்கி வரக்கூடிய வாகனங்களும் மதுரவாயிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் வழியாக திருப்பிவிடப்பட்டு திருவண்ணாமலை, திருக்கோவில் வழியாக செல்லலாம். அதுபோன்று காஞ்சிபுரம், வாலஜாபாத்திலிருந்து ஓட்டேரி வழியாக வரக்கூடிய வாகனங்களும் ஒரகடம் சந்திப்பிலிருந்து திருப்பிவிடப்பட்டு ஸ்ரீபெரும்புதூர் வழியாக அதே வழிபாதையில திருவண்ணாமலை, திருக்கோவிலூர் வழியாக அவர்கள் விழுப்புரத்திலிருந்து சென்றடையலாம். எனவே இந்த 2 நாட்கள் கனரக வாகனங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி சாலையில அனுமதி இல்லை. இது பிற்பகல் 17ஆம் தேதி பிற்பகல் 2 மணியிலிருந்து இது அமலுக்கு வருகிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று வாகனங்கள் திருப்பி வரக்கூடிய நாட்களும் இருக்கிறது. 21 மற்றும் 22 இந்த 2 நாட்களுமே இதே போன்று பிற்பகல் நேரத்தில் இருந்து செங்கல்பட்டு வரை வரக்கூடிய இந்த கனரக வாகனங்கள் எல்லாமே செங்கல்பட்டிலிருந்து காஞ்சிபுரம், வாலாஜாபாத், அங்கிருந்து ஸ்ரீபெரும்புதூர் வழியாக இந்த தேசிய நெடுஞ்சாலையை சென்றடைந்து சென்னைக்கு வரலாம். அதே போன்று சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் இருந்து வரக்கூடிய வாகனங்களும் ஒரகடம் வழியாக ஸ்ரீபெரும்புதூர் சாலையை நோக்கி திருப்பிவிடப்பட்டு அதற்கு பிறகு அவர்கள் சென்னையை அடைவதற்கு திருப்பிவிடப்படுகிறது. அதே போன்று இரும்புலியூர் பாலத்தில் இருந்து அங்கிருந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் உடனடியாக கனரக வாகனங்கள் எல்லாம் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் அவுட்டர் ரிங் ரோடு வழியாக மதுரவாயில் புறவழிச்சாலை வழியாகவும் திருப்பிவிடப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த முக்கியமான அறிவிப்பை தாம்பரம் மாநகர காவல்துறை அறிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பயணிகளுக்கான முக்கிய வசதிகளும் ஆலோசனைகளும் என்று புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம், சீர்காழி, நாகப்பட்டினம் வழியாக செல்லக்கூடிய அந்த மாவட்டங்கள் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்குமான மாற்றுப்பாதை, குறிப்பாக OMR ECR வழித்தடங்களை பெரும்பாலும் பயன்படுத்த வேண்டும் என்றும் தனிநபர்கள் வரக்கூடிய வாகனங்களிலும் இந்த OMR ECR சாலையை பயன்படுத்தலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோன்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு அதிகமாக மக்கள் வருவார்கள் என்பதனால 14ஆம் தேதி முதல் நாளை முதல் 19ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகளும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு ஒரு இன்டர்லிக் வாகனங்கள் போன்று அங்கிருந்து இயக்கப்படுகிறது, தாம்பரத்திலிருந்து இயக்கப்படுகிறது என்பதையும் கூட போக்குவரத்து காவல்துறை தெரிவித்திருக்கிறது. சரவணகுமார், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.